4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நம்ம நல்லா இருப்போன்றதுக்கு எக்ஸாம்பிளா பைபிள்ல ஒரு கதை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அதனால அவர் நடக்க முடியாம படுத்த படுக்கை ஆயிருவாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல ஒரு வீட்ல இருக்கிறாருன்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டு, அவர எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட கூப்பிட்டுட்டு போய் அவர சுகமாக்கிரணும்னு சொல்லிட்டு, அந்த 4 நண்பர்களும் அவர தூக்கிட்டு வருவாங்க. அந்த வீட்ட சுத்தி ஒரே கூட்டமா இருக்கிறத பார்த்த அந்த நண்பர்கள், மேல் ஓட்ட பிரித்து அவர உள்ள இறக்க முடிவு செய்வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த காட்சியை கண்டவுடன் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதனை நோக்கி, "உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு" சொல்வாரு. "நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு" சொல்வாரு. அவனும் அப்படியே நடந்து போவான். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஒரு நண்பன் எல்லா நேரங்களிலும் நேசிக்கிறான்னு வசனம் சொல்லுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து, "நான் உன்னை நண்பன் என்று அழைக்கிறேன்னு" சொல்வாரு. He is a forever friend.